வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அனதர் ஒரு மைலேஜ் டெஸ்ட்டுக்குள்ள தாங்க வந்திருக்கிறோம். எந்த வாகனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாருதி சுசுகி நிறுவனத்தோட பிரஸாவோட டாப் அண்ட் டார்க் கன்வெர்ட்டர் 6 ஸ்பீட் 80 டிரான்ஸ்மிஷன் கொண்ட வாகனம் தான் நம்ம கையில இருக்கு. இந்த வாகனத்தோட மைலேஜ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி பண்ண மைலேஜ் டெஸ்ட் வீடியோஸ்லாம் நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க. மொல்லமா போகாதீங்க, 70-80ல போய் டெஸ்ட் பண்ணாதீங்க. அது வந்து ரியல் டைம்ல எங்களுக்கு வந்து ஒரு டேட்டாவை கொடுக்க மாட்டேங்குது. காமன் மேன் எப்படி ட்ரை பண்ணுவாங்களோ அது மாதிரி ட்ரை பண்ணி சிட்டி பிளஸ் ஹைவேஸோட மைலேஜ் சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு அப்படிதாங்க பண்ண போறோம். அதாவது ஒரு காமன் மேன் டிரைவ் பண்ணா எப்படி டிரைவ் பண்ணுவாங்க அப்படின்றத பொறுத்து தான் சிட்டிக்குள்ளேயும் ஹைவேஸ்குள்ளேயும் டிரைவ் பண்ண போறோம். ஸோ ப்ராக்டிக்கலா என்ன ரியல் டேங்க் டு டேங்க் மைலேஜ் கிடைக்குது அப்படின்றது தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் வந்திருக்கோங்க. அங்க வந்து டேங்கை ஃபில் பண்ணிடலாம். ஃபில் பண்ணிட்டு ஒரு 50% 50% சிட்டிக்குள்ளேயும் ஒரு 50% ஹைவேஸ்குள்ளேயும் டிராவல் பண்ணி முடிச்சுட்டு வந்து திரும்ப ரீடேங்க் பண்ணுவோம். பண்ணதுக்கப்புறம் எவ்வளவு மைலேஜ் கிடைக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணி உங்களுக்கு நான் சொல்றேங்க. வீடியோக்குள்ள ஃபர்தரா போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நமக்கு இந்த வாகனத்தை ரிவ்யூ கொடுத்து சப்போர்ட் பண்ண ஸ்ரீ சிட்டி ஆட்டோ ஷோரூமுக்கு ஒரு மிகப்பெரிய ஷவுட் அவுட் கொடுத்துடலாம். அவங்க தான் த்ரூஅவுட் மாருதி நிறுவனக்காரர்களை விமர்சனம் பண்ண சப்போர்ட்டிவா இருக்காங்க. உங்களுக்கு இந்த இயர் அண்ட் ஆஃபர்ஸ்ல அப் டு 2 லேக் வரைக்கும்லாம் கிடைக்குதுங்க. ஸோ காசு பர்ச்சேஸ் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் வீடியோல கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிரஸா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. பவர் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது 101.64 பிஹெச்பி 136.8 Nm டார்க்குங்க. 6 ஸ்பீட் மேனுவல் அல்லது 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் தான் கிடைக்குது. நான் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் கொண்ட வாகனம் தான் எடுத்து வந்திருக்கேன். ஏன்னா வந்து ஆட்டோமேட்டிக் டெஸ்ட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்ல என்ன மைலேஜ் கிடைக்குதோ அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா 1 or 2 கிலோமீட்டர் பெட்டரா மேனுவல்ல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த வாகனத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்மார்ட் ஹைபிரிட் அப்படின்ற தொழில்நுட்பமும் இருக்குங்க. டார்க் ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா லோவர் ஆர்பிஎம்ல போகும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 to 20 Nm ஆஃப் டார்க் புஷ் வந்து அதோட தேவைக்கேற்ப கொடுக்கும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டெகிரேட்டட் ஸ்டார்டர் ஜென்ரேட்டர் மோட்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு லித்தியம் அயன் பேட்டரி வந்து பாத்தீங்கன்னா 4 பேசஞ்சர் சீட்டுக்கு கீழே பிளேஸ் பண்ணிருப்பாங்க. என்ஜினோட ரிஃபைன்மெண்ட் பத்தி ஆல்ரெடி டிரைவ் ரிவ்யூல காமிச்சிருக்கேன், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நல்ல ஸ்மூத் அண்ட் ரிஃபைன்டான என்ஜின் தாங்க. வாங்க டிராவல் பண்ணி எவ்வளவு மைலேஜ் கிடைக்குதுங்கிறத பார்க்கலாம். கட் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் கட் ஆஃப் ஆயிடுச்சு, எடுக்கிறோம். ஸோ கட் ஆஃப் ஆன வரைக்கும் தான் ஃபில் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 30 லிட்டர் ஃபில் பண்ணியிருக்கோம். டேங்க் ஃபில் ஆயிருக்குங்க. ஸோ திருப்பி டேங்க் ஃபில் பண்ணி பார்த்துட்டு ஃபைனலாக என்ன பார்ப்போம். மக்களே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் ரீசெட் பண்ணிக்கலாம். இருங்க, நான் இதில் மாண்டேஜ் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு கிளியராக தெரியும். பாருங்கள், 44,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. மீட்ரு ஆவரேஜ் இந்த ட்ரிப்பையும் ரீசெட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு ரியல் டைம் மைலேஜ் எவ்வளோ கிடைக்குதுன்னு சொல்ல முடியும். அதே மாதிரி இதை ரீசெட் பண்ணோம்னா அடுத்து ட்ரிப்பை வந்து ரீசெட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ட்ரிப்பையும் ரீசெட் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ வண்டியை ஓட்டி பார்க்கலாம். ஏசியை வந்து பார்த்தீங்கன்னா 24ல் வச்சு ஆட்டோவில் தாங்க வச்சுருக்கேன். ஏன்னா இந்த டெம்பரேச்சர் தான் காமனாக நம்ம எல்லாருமே பயன்படுத்துவோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிட்டி ஸ்கர்ட்ஸ் ட்ரை பண்ணிடலாம். அதே மாதிரி டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகும், எப்படி வந்து நீங்கள் அதிக மைலேஜ் எடுக்க முடியும் அப்படின்றதையும் நான் இதில் காமிச்சு கொடுக்குறேன். பிரஸா இந்த கார் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோ நான்சென்ஸ் பிக் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் சப் 4 மீட்டரில். பட் ஸ்டில் ஒரு சில பேர் எதிர்பார்க்குற ஃபீச்சர்ஸ் வந்து மிஸ் அவுட் ஆகுது. ஒரு ப்ரீமியம் டச் அண்ட் ஃபீல் மிஸ் அவுட் ஆகுது அப்படின்றது தான் எல்லாருமே சொல்கிறது. லாங் டேர்ம் ரிலையபிலிட்டி அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு 1.5 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் என்ஜின் நமக்கு கிடைக்குதுங்க. ஸோ நீங்கள் ஒரு 5 to 7 இயர்ஸ் வச்சிருக்கீங்க, இல்லை 10 இயர்ஸ் வச்சிருக்கீங்கனாலும் பிரச்சனையை கொடுக்காத ஒரு என்ஜின் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அந்த 1.5 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டர் பொறுத்த வரைக்கும். பவர் டெலிவரி லீனியரா தாங்க இருக்கும். அப்புறம் இந்த 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர், இந்த கியர் பாக்ஸ் கூட கொஞ்சம் நீங்கள் ஆக்சுவலாக பழகிற மாதிரி இருக்கும். பழகினீங்கன்னா பெட்டரான மைலேஜ் எடுக்கலாம். ஒன்றும் இல்லை, நீங்கள் ஸ்லாம் பண்ணுறீங்க, அந்த 2000 RPM கிட்ட வரும். வரப்போ வந்து ஆக்சிலேட்டர் பெடல்லேருந்து கால் எடுத்துட்டு திருப்பி கொடுத்தீங்கன்னா அடுத்த கியர் ஷிஃப்ட் ஆகும். இது ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, ஒரு 2000 RPM வரப்போ வந்து ஆக்சிலேட்டர் பெடல் இருந்து கால் எடுத்துட்டு திரும்ப நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு டெஃபினட்டாக பெட்டரான மைலேஜ் எடுத்து கொடுக்க முடியும். பார்ப்போம் எவ்வளோ மைலேஜ் கிடைக்குது, எம்ஐடி கிளஸ்டரில் எவ்வளோ காமிக்குது, ரியல் டைமில் எவ்வளோ கொடுக்குது அப்படின்றதெல்லாம் பார்ப்போம்.
இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 44,000 கிலோமீட்டர் ஓடின ஒரு டெமோ வண்டி தாங்க. ஸோ ப்ராக்டிக்கலாக இதை நம்ம எடுத்து பண்ணுறப்போ மைலேஜ், இந்த ரேட்டல் நாய்ஸ் எப்படி இருக்குது, சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி எல்லாத்தையுமே பேசுவோம். இங்கே ஸ்மார்ட் ஹைப்ரிட் அசிஸ்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு கோ பேசஞ்சர் சீட்டுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லித்தியம் அயன் பேட்டரி இருக்குங்க. அந்த லித்தியம் அயன் பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 12 வோல்ட் பேட்டரிங்க. அந்த பேட்டரி என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் இன்கியரில் வந்து டீசலரேட் பண்ணுறப்போ அதோட எனர்ஜியை வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் லோ கியர்ஸில், லோவர் ஆர்பிஎம்ஸில், லோ கியர்ஸ்னு கூட இல்லைங்க, லோவர் ஆர்பிஎம்ஸில் உங்களுக்கு வந்து டார்க் அசிஸ்டன்ஸ் தேவைப்படும். அந்த டைமில் மட்டும் ஒரு 10 to 20 nm டார்க் அசிஸ்டன்ஸ் அது பண்ணி கொடுக்கும். அது பண்ணுறப்ப என்னன்னா ஃபியூல் கன்சப்ஷன் குறையுங்க. ஸோ இதனால மைலேஜ் கூடுதான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக ஒரு 1 or 2 கிலோமீட்டர்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது, கூடுது. இந்த என்ஜின் கிராண்ட் விட்டாரால டிரைவ் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக தோணுது ரொம்ப ஒரு அண்டர் பவர்டு ஒரு ஃபீல் இருக்கும். டார்க் கன்வெர்ட்டரோட ஓட்டுறப்போ மேனுவல் கூட ஓகே, பட் டார்க் கன்வெர்ட்டர் கூட ஓட்டுறப்போ ஒரு அண்டர் பவர்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பிரெஸால வந்து அண்டர் பவர்டாக ஃபீல் ஆகாது. ஏன்னா அந்த வண்டியோட டைமென்ஷன் அண்ட் கர்வ் வெயிட்டை காட்டிலும் இந்த வண்டியோட டைமென்ஷன் அண்ட் கர்வ் வெயிட் வந்து சிறிது. ஸோ அதனால அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனோட கார் பார்க்குறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக டார்க் கன்வெர்ட்டரை உங்களோட சாய்ஸில் வைங்க. ஏன்னா டார்க் கன்வெர்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிலையபிளான ஒரு கியர் பாக்ஸ்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும். சிவிடிஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டாவோட சிவிடிஸ் வந்து டெஃபினட்டாக நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் டார்க் கன்வெர்ட்டர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு எந்த பிராண்டில் நீங்கள் டார்க் கன்வெர்ட்டர் எடுத்தீங்கனாலும் ரிலையபிளாக இருக்கும். உங்களுக்கு லாங் டேர்மராக நீங்கள் ஒரு ஆட்டோமேட்டிக் கார் பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில். அதனால தான் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜப்பனீஸ் ஆட்டோ மேக்கர்ஸ்லாம் டார்க் கன்வெர்ட்டர் ஸ்டிக் பண்ணி இருக்கிறதுக்கான காரணம். ஹிண்டே அண்ட் கியாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டீசல் யூனிட்ஸில் டார்க் கன்வெர்ட்டர் தான் கொடுப்பாங்க. இப்போ இந்த டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ் வந்து எப்படி டிரைவ் பண்ணுறது அப்படின்றது ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் மாதிரி சொல்கிறேங்க. நீங்கள் நார்மலாக ரோட்டில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு 60 to 70, ஒரு 1500 RPM 1700 RPMல ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரைஸ் ஆகி ஒரு 2000 RPM ரீச் ஆகுறீங்க அப்படின்னா 2000 RPMல ஒரு கியர் ஷிஃப்ட் அப்படின்னு நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூல் எக்கானமி அப்படின்றது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் அந்த 2000 RPM வர்றப்போ ஆக்சில் பெடல் இருந்து காலை எடுத்துட்டு திரும்ப ஸ்லைட்டாக கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து செகண்ட் கியரில் இருக்குதுன்னா செகண்ட் கியர்லேருந்து தேர்ட் கியர் போகும், தேர்ட் கியரில் இருக்குதுன்னா தேர்ட் கியர்லேருந்து ஃபோர்த் கியர் போகும். ஃபர்ஸ்ட் கியர் மட்டும் அரௌண்ட் 2400 RPM போய் தான் கியர் ஷிஃப்ட் ஆகும் நீங்கள் என்ன பண்ணீங்களாலும். பட் செகண்ட் கியர், தேர்ட் கியர், ஃபோர்த் கியர், ஃபிஃப்த் கியர் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக நீங்கள் அந்த 2000 RPM கிட்ட போய் நீங்கள் காலை லிஃப்ட் பண்ணுறீங்க, ஆக்சிலரேட் பேட்லேருந்து லிஃப்ட் பண்ணுறீங்கன்னா அழகாக ஸ்மூத்தாக மாறும். இப்படி கரெக்டாக அந்த ப்ராப்பரான ரேஷியோவை வந்து பிடிச்சிட்டிங்க, ஒன்ஸ் வந்து அந்த உங்களுக்கே அந்த சிங்க் வந்துருச்சு அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்ஸில் நல்ல மைலேஜ் எடுக்க முடியுங்க. ஈரோடு சிட்டியை ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடலாம். ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டு சிட்டி கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ ஓட்டிருக்கும் அப்படின்றத பார்ப்போம். பார்த்துட்டு அதன் பின் அதே கிலோமீட்டர்ஸை ஹைவேஸ்லையும் ட்ராவல் பண்ணுவோம். பிரெஸா பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 198 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குங்க. ஸோ அதனால வந்து பெருசாக வந்து நம்ம ஸ்பீட் பிரேக்கர் ஏற்றுறப்போ, பாஸ்போர்ட் ஏற்றுறப்போ தட்டுறது அந்த பிரச்சனைலாம் இல்லை. ரேட்டில் நாய்ஸ் வந்து வருதான்னு கேட்டிங்கன்னா ஸ்லைட்டாக அந்த கேட்டைஸில் விடும்போது மட்டும் வருது. ஒரு 45,000 50,000 கிலோமீட்டர்ஸ் ஓடின ஒரு வண்டி கணக்கு தான் வச்சுக்கோங்களேன். 44,000 சில்லற ஓடி இருக்குது. ஸோ ஸ்லைட்டாக அது தெரியுது. பட் NVH வந்து நல்லா கண்டெயின் பண்ணியிருக்காங்க. பெருசாக வந்து டயர் நாய்ஸாக, ரோட் நாய்ஸாக உள்ள சிட்டி ஸ்பீட்ஸ்குள்ளே ஸ்க்ரீப்பின் ஆகலை. பட் ஹை ஸ்பீட்ஸில் நம்ம சொல்லலாம் எப்படி இருக்குது அப்படின்றது. இன்னைக்கு இந்த 1.5 லிட்டர் என்ஜின் போட்டனாலேயே இன்னைக்கு பிரெஸாவோட ரேட் எங்கேயோ போயிருச்சுங்க. இது ஆக்சுவலாக வந்து ஒரு இப்போ ஹிண்டேலையும் கியாலையும் கிடைக்கிற மாதிரி ஒரு 1.2 லிட்டர் யூனிட் போட்டிருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டாப் அண்ட் மாடலே ஒரு 14-15 எனக்கு தெரிஞ்சு 15 கூட இல்லை, ஒரு 14.5 எனக்கு தெரிஞ்சு ஆன் ரோட் முடிச்சிருக்க முடியும். பட் இவங்க வந்து அதில் காம்ப்ரமைஸ் ஆக விரும்பல, 1.2 லிட்டர் போட்டு காம்ப்ரமைஸ் ஆக விரும்பல. அதனால 1.5 லிட்டர் வச்சிருக்காங்க. லாங் டேர்மராக நம்ம ஒரு எடுக்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 10 to 15 லட்சம் பட்ஜெட் இருக்கு, ஒரு லாங் டேர்மராக பார்க்குறேன், ஒரு சப் 4 மீட்டர் செக்மெண்ட்ல ஒரு SUV வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் மெக்கானிசம் தான் கிடைக்கும். பட் லாங் டேர்மராக பிரச்சனை இல்லாமல் இருக்கு. நிறைய பேர் வந்து ஃபீச்சர்ஸ் மிஸ் ஆகுதுன்னு சொல்கிறேன். இப்போ நானுமே எனக்கு ஒரு பர்சனல் ஒப்பீனியன், பிரெஸால் எனக்கு வந்து ஃபீச்சர்ஸ் பெட்டராக பண்ணியிருக்கலாம், ஒரு டச் அண்ட் ஃபீல் பெட்டராக பண்ணியிருக்கலாம்னு சொல்கிறோம். பட் இதை தாண்டியும் பிரெஸாக்கு போகிறதுக்கான காரணம் என்னவா இருக்குது அப்படின்னா, நான் இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ் ஆடியோ சிஸ்டம், ஒரு பேனோராமிக் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க, ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய டெக்னாலஜி பயன்படுத்தியிருக்காங்க, ADASலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் டே டு டே லைஃப்பில் நமக்கு அடிப்படை தேவை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பேசிக்கான ஒரு இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம்ங்க, ஒரு ரிவர்ஸ் கேமரா, 360 கூட வேண்டாம், ஒரு ரிவர்ஸ் கேமரா, ரியரில் ஒரு பார்க்கிங் சென்சார், ஒரு நல்ல ஒரு AC, விசிபிலிட்டி கிளியராக இருக்கணும். இதுதான் ADAS அப்படின்றது டெஃபினட்டாக வந்து இனி தேவைப்படும், ஃபியூச்சரில் தேவைப்படும், அதை கூட எடுத்துக்கலாம்.
பட் மீதம் இருக்கக்கூடிய கிமிக் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தேவைப்படாது. ஒரு 2 மாதம் 3 மாதம் அந்த ஃபீச்சர்ஸை பயன்படுத்துவோம். 3வது மாதம் என்ன நம்ம மைண்டில் ஹிட் ஆக முடியும்னா, வண்டி போக வரதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதா, மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கம்மியாக இருக்குதா, மைலேஜ் கிடைக்குதா, இதுதான் பேசும். அதனால உங்களோட வாகன ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் செக் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபீச்சர்ஸ் ரிச்சாக பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் நிறைய காசை வந்து மிஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். பட் ஃபீச்சர்ஸை வந்து ரொம்ப பெரிதாக கன்சிடர் பண்ணி எடுக்காதீங்க. எடுத்தீங்கன்னா ஒரு 3 மாதம் தான் அந்த ஃபீச்சர்ஸ் அப்படின்ற கிரேஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீச்சர்ஸோட கிரேஸ் போய் வண்டியோட ரியாலிட்டி பேச ஆரம்பிக்கும். அப்போ சஸ்பென்ஷன் வந்து ஸ்டிஃபாக இருக்குதா, இல்லை கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு பார்க்க ஆரம்பிப்போம். பிரேக்ஸ் கரெக்டாக பிடிக்குதா, ஸ்டீரிங் கேலிப்ரேட் பண்ணியிருக்காங்களா, லாங் போயிட்டு வரதுக்கு வந்து சீட் போஸ்டர்ஸ்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்குது, இதெல்லாம் தான் பேசுங்க. ஸோ அதெல்லாம் அதை பார்த்து எடுக்கிறது தான் பெட்டர் சாய்ஸாக இருக்கும். இந்த லித்தியம் அயன் பேட்டரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது ஆக்சுவலாக வந்து எக்ஸ்டெண்டட் வாரண்டிலையும் இப்போ கவர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. 6 வருஷம் 1,60,000 கிலோமீட்டர் வரைக்கும் மேக்ஸிமம் கவரேஜ் கிடைக்குது. இந்த பேட்டரி போகுதான்னு கேட்டிங்கன்னா ரேர் சினாரியோங்க. பட் போச்சுனாலும் குட்வில்ல வந்து மாருதி சுசுகி நிறுவனம் மாற்றி தான் தந்துட்டு இருக்காங்க. இந்த பேட்டரியை வந்து இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மேட் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த இங்கே கோ பேசஞ்சர் சீட்டுக்கு கீழே தானே இருக்குது, அதனால் தண்ணியெலாம் எதுவும் சிந்தாமல் பார்த்துக்கோங்க. சிந்துச்சுன்னா ஷார்ட் சர்க்யூட் ஆகிடும். அது கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் இந்த ஸ்மார்ட் ஹைப்ரிட் பேட்டரி இருக்கிறப்போ. டார்க் கன்வெர்ட் கியர் ஷிஃப்ட் ஆகிறதும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியலைங்க. சிட்டிக்குள்ளே நம்ம போய் வந்துகிட்டு இருக்கிறோம், பெருசாலாம் வந்து அந்த கியர் ஷிஃப்ட் ஆகிறதுலாம் வந்து நமக்கு எவிடென்ட்லாம் தெரியல. ஸ்மூத்தாக தான் ஷிஃப்ட் ஆகுது. அந்த குறையெல்லாம் இங்கே வைக்கல மாருதி நிறுவனம். ஒரு லோ ஃபுட் ட்ராவல் பேஸ் பண்ணி தான் அந்த கியரோட கேலிப்ரேஷன் இருக்குது. ரொம்ப அக்ரெசிவாக பண்ணலை, நீங்கள் பொறுமையாக தான் இருக்குது. அதாவது ஒரு கியர் வந்து சேர்த்தியாக தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஒரு 1500 போயிட்டு இருக்கிறீங்க, நான் கொடுக்குறேன், டக்குன்னு டவுன் ஷீட் ஆகி எடுக்குமான்னு கேட்டிங்கன்னா எடுக்காது. கொஞ்சம் போயிட்டு நீங்கள் இன்னும் வந்து மச் டிமாண்ட் ஆஃப் பவர் கேட்குறீங்க, உங்கள் பெடலில் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா தான் டவுன் ஷிஃப்ட் பண்ணும். இல்லைனா அதே கியரில் தான் மெயின்டைன் பண்ணுது. ஸோ மோஸ்ட்லி அந்த கியர் டவுன் ஷிஃப்ட் ஆகுறது அப் ஷிஃப்ட் ஆகுறது அப்படின்ற மாதிரி பண்ணிக்கிட்டே இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் ஒரு பர்டிகுலர் கியர்லேயே வந்து ஸ்டிக் பண்ணிக்க தான் வந்து அந்த கியர் பாக்ஸோட கேலிப்ரேஷன் விரும்புதுங்க. என்ன இந்த 6 ஏர் பேக்ஸ் மட்டுமாச்சும் ஒரு எப்படி சொல்கிறேன்னு தெரியல. இன்றைக்கி டாப் அண்ட் மாடலில் மட்டும்தான் 6 ஏர் பேக்ஸ் அப்படின்றது மட்டும்தான் ஏற்றுக்க முடியல. உங்களோட ப்ரைஸ் கன்ஸ்டன்ட் புரியுது, டேக்ஸு கிட்டத்தட்ட 43% வந்துருச்சு. ஸோ அப்படின்றப்போ அதெல்லாம் வந்து ஒரு பிராண்ட் யோசிக்கிறாங்கன்னா எனக்கு ஓகே தான். பட் இருந்தாலும் இந்த 6 ஏர் பேக்ஸ் அப்படின்றத வச்சு ஒரு சேர்த்தி ரேட்டை வச்சிங்கன்னா கூட நீங்கள் மக்கள் வாங்க தயாராக இருக்கிறாங்க. ஆனால் ஆப்ஷனலாக கொடுங்க. இப்போ பேஸ் மாடல் எல்எக்ஸ் எடுக்கிறேன்னா ஆப்ஷனல் ஒரு 20,000 30,000 சேர்த்து போட்டிங்கன்னா 6 ஏர் பேக்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியாவது கொடுக்கலாமே. ஏன்னா அது ஒரு நல்ல சாய்ஸ் தானே. வேணுங்கிறவங்க 6 ஏர் பேக்ஸோட போக போகிறாங்க, வேணான்றவங்க என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாதுன்றவங்க டியூவல் ஏர் பேக்ஸோட இருக்க போகிறாங்க. ஸோ அதையாவது மாருதி நிறுவனம் ட்ரை பண்ணலாம், பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லா பிராண்டுமே பண்ணிட்டாங்க இன்றைக்கி 6 ஏர் பேக்ஸ் அப்படின்றது மோஸ்ட்லி எல்லா பிராண்ட்ஸ்லையுமே இருக்குது. இவங்க பிராண்ட்லேயே ஸ்விஃப்ட்டும் டிசைனும் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஏர் பேக்ஸ் நல்லா கொடுத்துருக்காங்க. அப்புறம் மக்கள் கேட்குற அந்த கிராஷ் டெஸ்ட் ரிசல்ட் கேட்குறாங்கல்லங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் வாங்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக 6 ஏர் பேக்ஸ் வேணும். உங்களுக்கு இன்றைக்கி டிசைரை வந்து கொடுத்து 5 ஸ்டார் வாங்குறாங்க அப்படின்னா 6 ஏர் பேக்ஸ் ஸ்டாண்டர்டாக இருக்குங்காட்டி தான் வாங்க முடிஞ்சது. கியூரேட்டடாக இப்போ 6 ஏர் பேக்ஸ் இல்லை, உங்களுக்கு வச்சிருக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து வாங்குறது அப்படின்றது டஃப் தான். ஸோ இப்போ ஈரோடு கலெக்டரேட் கிட்ட வந்திருக்கோங்க. 14.2 காமிக்குது. அங்கே ரீசெட் பண்ணியிருந்தா 14.2 காமிக்குது. ஒரு 14 கிலோமீட்டர் சிட்டிக்குள்ளே ஓட்டிருக்கிறோம். ஸோ எம்ஐடியில் காமிக்கிறது ஓரளவுக்கு டீசெண்டான மைலேஜ் தான் காமிக்குது. பட் ரியல் டைமில் செக் பண்ணுவோம். அதே மாதிரி ரியல் டைமில் வந்து எம்ஐடி கிளஸ்டருக்கும் அந்த டேங்க் டு டேங்க் ஃபில் பண்ணுறதுக்கும் எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றதையும் காமிச்சு கொடுக்குறேன். தென் இன்னொரு விஷயம் சொல்ல நினச்சேங்க. நிறைய பேர் வந்து இப்போது கேட்குறாங்க ஆட்டோமேட்டிக் போகலாமா மேனுவல் போகலாமான்னு. மேனுவலே ஆல்ரெடி பழகிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கன்வீனியன்ட் ஓரியன்டாக ரொம்ப வந்து அத்தியாவசிய தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் கண்டிப்பாக. பட் இப்போ இருக்கக்கூடிய டிராஃபிக் டேட்டா, அதே மாதிரி இன்னும் வரக்கூடிய காலங்களில் இருக்கக்கூடிய டிராஃபிக் டேட்டாஸ்லாம் வச்சு பார்க்குறப்போ முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஆட்டோமேட்டிக் போயிருங்க. ஒரு 3 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆட்டோமேட்டிக்ஸ் தான் அதிகமாக இருக்கும். இன்னொன்று உங்களோட கன்வீனியன்ஸும் நல்லா இருக்குங்க. ஒரு 1 லேக் சேர்த்தி போட்டாலுமே நீங்கள் இந்த கை கால் வலியெல்லாம் இல்லாமல் கம்ஃபர்டபுளாக போய் கம்ஃபர்டபுளாக வரலாம். ஒன்று பேசிக்கான மெக்கானிசம் ஏஎம்டி போகலாம். அது நாளைக்கு வந்து உங்களுக்கு செலவே வச்சதுனாலும் மொத்தமாக வந்து கியர் பாக்ஸ் இதெல்லாம் கால்குலேட் பண்ணுறப்போ ஒரு 60,000 to 70,000 வருது. இல்லைனா டார்க் மீட்டர் போய்க்கிங்க ரிலையபிளாக இருக்கும், பிரச்சனைகள் வராது. டிஎஸ்டி டிசிடி டிசிஏ இது எல்லாமே என்ன தான் நம்ம பார்த்து வச்சுருந்தோம்னாலும் அந்த டியூவல் கிளச் அப்படின்றது ஒரு 1.5 லட்சம் 1.80 ஓடும் போது வந்து பார்த்திங்கன்னா செலவு வைக்குங்க. அது அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1.5 லட்சத்துலேருந்து 1,80,000 வரைக்கும் செலவு வச்சிரும்.
சிவிடிஸ் பொறுத்த வரைக்கும் வந்து ஹோண்டாஸில் மெயினாக கொண்டு வராங்க. பட் ஹோண்டாஸோட சிவிடி ஓரளவுக்கு ரிலேவலாக தான் இருக்குது, பெருசாக பிரச்சனைகளை கொடுக்குறதில்ல. வந்துச்சுனாலும் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. நல்ல ஒரு ஹெக்டிக்கான டிராஃபிக்கில் தான் போயிட்டுருக்கும். இன்னொரு விஷயம், நம்ம ஜிஎஸ் ஃபார்ம் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நம்மளை மீட் பண்ணப்போ சொன்னாருங்க, அதை நான் சொல்லணும் விருப்பறேன். அதாவது எங்காவது ரோட்டில் போய் வரீங்க அப்படின்னா இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் பார்த்துட்டு டேர்ன் பண்ணுறது செய்யுங்க. அதே மாதிரி யாராவது பதட்டத்தில் தடுமாறுறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஹார்னை கொடுக்காதீங்க, போட்டு ஹார்ன் அழுத்திக்கிட்டே இருக்காதீங்க. இப்போ ஒரு டிராஃபிக்கில் நிற்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் ஒரு 2 செகண்ட் ஆகும், அந்த அதாவது 10, 9, 8ன்னு வந்து 0 வந்துடும். ஒரு 2 செகண்ட் கூட ஆகாது, உடனே ஹார்னை வந்து அழுத்திக்கிட்டு முன்னாடி இருக்கவங்களை பதட்டப்படுத்துறது, விரட்டுறது, இது மாதிரி பண்ணாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக போய் பொறுமையாக வாங்க. அந்த 2 செகண்ட் 3 செகண்ட்ல எதுவுமே ஆயிர போகிறது கிடையாது. ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா கொஞ்சம் வழி விடுங்க. அந்த ஆம்புலன்ஸை பிடிச்சிட்டு பின்னாடி போகிறதையும் தயவு செஞ்சு நிப்பாட்டுங்க. அந்த டிராஃபிக் ரூல்ஸ் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு ஏன் அந்த ரோட் டிசிப்ளின் அப்படின்றது வர மாட்டேங்குதுன்னு புரிய மாட்டேங்குது. நிறைய ரோடு ஆக்சிடென்ட்ஸ் நடக்குதுங்க. நம்ம எந்த அளவுக்கு வந்து 5 ஸ்டார் என்கேப் சேஃப்டி ரேட்டிங் பற்றி பேசுகிறோம், பில்டு குவாலிட்டி பற்றி பேசுகிறோமோ, அதே அளவுக்கு வந்து ரோட் டிசிப்ளின் அப்படின்றது முக்கியம். டிராஃபிக் ரூல் என்னவா வேணா இருக்கட்டும், தெரியாமல் கூட இருக்கட்டும், அது பிரச்சனை கிடையாது. பட் நாம் கொஞ்சம் பொறுப்பாக போனாவே பாதி ஆக்சிடென்ட்ஸ் தவிர்த்துடலாமே. கொஞ்சம் மூலமாக போனோம்னா பிரச்சனை இல்லை. யாராவது ரோட்டில் வர்றாங்கன்னா ஒரு ஹார்ன் கொடுத்தோம்னா பிரச்சனை கிடையாது. அவங்க போயிட்டு இருப்பாங்க, ஒரு 10 ஹார்ன் கொடுத்து 12 ஹார்னை கொடுத்து அவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா கோவப்பட வச்சு அந்த ரோட் ரேஜ்லலாம் இன்டெல் ஜகம், இந்த மோட்டோவேகன் அசிரனா சொல்லுவார் பார்த்தீங்களா, அது மாதிரி இந்த ரோட் ரேஜில் இன்டெல் ஜகம் இருங்க. எங்கே திரும்பினீங்கனாலும் டர்ன் இண்டிகேட்டர்ஸ் போட்டு திரும்புங்க. எங்கள் ஊரில் ஆனால் இந்த பாலம் எதுக்கு போட்டாங்கன்னே தெரியலைங்க. பாலம் போடுறங்கிற பேரில் எங்கள் ஊர்லேயும் பாலம் இருக்குன்னு சொல்கிறதுக்காக போட்ட மாதிரியே தான் எனக்கு பர்சனல் ஃபீல் இருக்குது. சஸ்பென்ஷன் எனக்கு பெருசாக ஃப்ரெண்டில் வந்து தொந்தரவாக தெரியலைங்க. பட் ரியரில் இருக்கக்கூடியதை நம்ம சவுந்தர் சொல்கிறாப்புல என்னன்னா, அந்த வெர்டிக்கல் மூமெண்ட்டு கம்மியாக இருந்தாலும் அந்த ஹரிசாண்டல் மூமெண்ட் இப்படி ஆட்டுற ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வேறு அவர் கை காமிக்கிறாரு, நில்லுன்னு சொல்லி கை காமிக்கிறார், அந்த பைக் போகிறாங்க. இதைத்தான் நான் சொல்கிறேன், பொறுமையாக போய் பொறுமையாக வாங்க அப்படின்றத. ஏன்னா அவர் கை காமிக்கிறார் அப்படின்ற பட்சத்தில் ஒரு நிமிஷம் நின்று போனால் தான் என்ன, அவ்வளோ அவசரமாக நம்ம போய் யாரை போய் காப்பாற்ற போகிறோம், என்ன பண்ண போகிறோம், அவ்வளோ அவசரமாக நமக்கு அவ்வளோ அவசர உலகமாக மாறிட்டு வருதா நமக்கு. யாராவது ரோட்டில் ரிவர்ஸ் எடுக்கிறாங்கன்னா ரிவர்ஸ் எடுக்க பின்னாடி போகிறது, அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு சிட்டி டிரைவ் கிட்டத்தட்ட முடிச்சுட்டேங்க. அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 26.8 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. நான் அதையும் வந்து வீடியோ எடுத்துக்கிறேன், ஸோ அது உங்களுக்கு காமிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்க, 26.8 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. உங்களுக்கு 14 கிட்ட மைலேஜ் காமிக்குது. சிட்டிக்குள்ளே இப்போ ட்ராவல் பண்ணியிருக்கோம். அடுத்து ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் வந்து ஹைவேஸ் ட்ராவல் பண்ணிவிட்டு எவ்வளோ மைலேஜ் கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாம். இது எம்ஐடி கிளஸ்டர் ரேஞ்ச் தாங்க. ரியல் டைம் வந்து நான் டேங்க் டு டேங்க் ஃபில் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபைனலாக. ஸோ அப்படியே ஒரு ஹைவே ஸ்ட்ரெச்சுக்குள்ளே போகலாங்க. போய் ஹைவே ஸ்ட்ரெச்சில் ஓட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுலேயே வந்து ஹை ஸ்பீட்ஸ் எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிட்ட தான் போக போகிறேன். நான் ரொம்ப ஸ்லோ பண்ணி போக போகிறதில்ல, 80-90 போக போகிறதில்ல, ஆவரேஜ் 100 போகிறேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து ரியல் டைமில் என்ன மைலேஜ் எக்ஸாக்டாக கிடைக்கும் அப்படின்றத என்னால் சொல்ல முடியும். அதுக்காக தான் போகிறேன். இன்ஜினோட நாய்ஸ் ஆக்சுவலாக ஹையர் ஆர்பிஎம்ஸ் போகும்போது மட்டும்தாங்க உள்ளே வருது, மற்றபடி பெருசாக இல்லை. இப்போ அரௌண்ட் 80+ இருக்கிறேன். வின் நாய்ஸ் ஆக்சுவலாக எல்லா விண்டோஸும் ஏற்றி தான் இருக்குது. வின் நாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக க்ரீப்பிங் ஆகுது. டயர் நாய்ஸ் சுத்தமாக இல்லை. ஏன்னா லாஸ்ட் டைமே நம்ம வீடியோ பண்ணும்போது நிறையா மக்கள் சொல்லியிருந்தாங்க, என்ன அப்படின்னா மைலேஜ் டெஸ்ட்னு பண்ணுறீங்க, பட் 70-80 கிலோமீட்டரில் ஓட்டி காமிக்கிறீங்க. ரியல் டைமாக நாங்கள் 70-80 கிலோமீட்டர் அப்படின்றது வந்து அவ்வளோ பொறுமை யாரும் ஓட்ட போகிறது கிடையாது. சிட்டிக்குள்ளே ஒரு 40-50-60 இவ்வளோ போவோம். ஹைவேஸ் போகிறப்ப எப்படி இருந்தாலும் ஒரு 90-100 கிட்டையாவது போவோம். அப்படின்றப்ப அதில் டெஸ்ட் பண்ணி சொன்னால் தானே ரியல் டைம் மைலேஜ் என்னன்னு எங்களால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்காகத்தான் ப்ராக்டிக்கலாக அப்படி டெஸ்ட் பண்ணலான்னு வந்திருக்கிறேன். இனி எல்லா கார்களும் மைலேஜ் டெஸ்ட் அப்படின்னா இந்த மாதிரி தாங்க பண்ண போகிறோம். ரொம்ப வந்து லைட் ஃபுட்டடாக ட்ரைவ் பண்ணி மேக்ஸிமம் ரேஞ்ச் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இனிமேல் காமிக்கல.
என்னெல்லாம் விஷயங்கள் Brezaல கொஞ்சம் பெட்டர் பண்ணியிருக்கலாம் அப்படின்றத பற்றி பேசலாங்க ஃபஸ்ட்டு. நான் பர்சனலாக ஃபீல் பண்ணது Brezaவோட ஸ்டியரிங் கேலிப்ரேஷன் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். கிராண்ட் வெட்டாரால வந்து ஒரு ஹெஃப்ட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ரிட்டன் டு சென்டர் ஆக்ஷன் கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கும். அதே மாதிரி ஃப்ராங்க்ஸோட டர்போஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் டு சென்டர் ஆக்ஷன் கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கும். அதே மாதிரி அந்த ஹை ஸ்பீடு போகிறப்போ ஒரு 100+ போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெஃப்ட் ஆட் ஆகிறது ஒரு சின்ன ஒரு ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் கிடைக்கும். அது வந்து எனக்கு வந்து Brezaல மிஸ் ஆகுங்க பாருங்க. மிஸ் ஆகிற ஒரு ஃபீல் தான் இருக்குது. ஸ்லோ ஸ்பீட்ஸில் வந்து மோஸ்ட் ஆஃப் த மாருதி ஸ்டேரிங்ஸ் வந்து ஆட்டோ ரீசென்டர் ஆகிறது இல்லை. பட் அட்லீஸ்ட் வந்து இவ்வளோ பட்ஜெட் போட்டு எடுக்கிறாங்களேங்க அந்த Brezza, கிராண்ட் வெட்டாரா இந்த மாதிரி வண்டிகளிலேயாவது வந்து அந்த ஸ்டீரிங் கேலிபரேஷன் அப்படின்றது ப்ராப்பராக பண்ணலாமே தோணுச்சு. ஏன்னா நீங்கள் மாருதியோட ஸ்விஃப்ட்டுங்க பழைய எஸ்டீம் இதோட ஸ்டேரிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அது மாதிரி ட்ரை பண்ணலாமே அப்படின்ற மாதிரி தோணுது. பட் இன்னைக்கு இருக்கிற பிராண்ட்ஸ் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பீப்புள் வந்து ரொம்ப லைட் வெயிட்டட் ஸ்டீரிங் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க, ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க, அந்த ஹெஃப்ட் வந்து வேணாம் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அவங்களோட டேட்டா சொல்கிறாங்க. பட் என்னோட பெர்ஸ்பெக்ஷனில் சொல்கிறேங்க, கொஞ்சம் வந்து அந்த ஸ்டீரிங்கில் ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் கொடுக்கலாமோன்னு தோணுச்சு. ஒரு நேஷ்னல் ஹைவேஸில் தாங்க நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஒரு விஷயம் பேசணும்னு நினச்சேங்க. நார்மலாக வந்து இந்த ரோட் டிசிப்ளின் பற்றி ஆல்ரெடி பேசிகிட்டு இருந்தோம். ஹை ஸ்பீட்ஸ் அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா பிரதான சாலைகளில் இருக்கக்கூடிய நேஷனல் ஹைவேஸில் 120 தான் மேக்ஸிமமே இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் இன்றைக்கி வரக்கூடிய கார்கள் 160, 180, 200, 210 இந்த மாதிரி போகிற மாதிரி ஏன் தயாரிக்கணும்? அது ரொம்ப நாளாக மனசில் இருந்துச்சு. ஏன்னா லீகல் ஸ்பீட்ஸுங்கிறதே உங்களுக்கு வந்து 120 தான் இருக்குன்ற பட்சத்தில் 160, 180 போக மாதிரி ஏன் பண்ணணும்? ஃபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா 160 வந்து அவங்களோட ஸ்பீடை லிமிட் பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி இன்னைக்கு நிறைய பிராண்ட்ஸ் அவங்களோட ஸ்பீடை லிமிட் பண்ணாங்கன்னா உண்மையிலுமே ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஹைவேஸில் ஒரு 25 கிலோமீட்டர் கிட்ட ட்ராவல் பண்ணிட்டோம். எம்ஏடி கிளஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 18 அரௌண்ட் காமிச்சிக்கிட்டு இருக்குது. 51 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கோங்க. இன்னொரு 8 கிலோமீட்டர் ஃபியூல் ஸ்டேஷன் வந்துடும். வந்துட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க ஃபியூல் ஸ்டேஷன் வந்துடும். அதுக்கப்புறம் ரீஃபில் பண்ணிட்டு ஃபைனலாக வந்து டேங்க் டு டேங்க் மைலேஜ் என்ன கிடைச்சது அப்படின்றத பார்க்கலாம். ஹைவேஸில் நான் 90 to 100 அப்படின்ற ஸ்பீடில் ட்ராவல் பண்ணியிருக்கோம். சிட்டிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக சிட்டி ஸ்கர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நெக் டு நெக் டிராஃபிக் தான் இருந்துச்சு. ஸோ அப்படி தான் ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறோம். பார்ப்போம் ரியல் டைம் மைலேஜ் எப்படி இருக்குது, இம்ப்ரெசிவாக இருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம். ஹைவே ஸ்ட்ரெச்சிலிருந்து எனக்கு தெரிஞ்ச அந்த ஃபியூல் ஸ்டேஷன் போகிறதுக்கு எப்படி இருந்தாலும் இன்னொரு 10 to 12 கிலோமீட்டர் ஆகுங்க. அப்போ கணக்கு பார்த்தா ஒரு 65 70 கிலோமீட்டருக்குள்ளே ட்ராவல் பண்ணி நம்ம செக் பண்ணுற மாதிரி தான் இருக்குது இந்த ஃபியூல் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். பார்ப்போம். 64.6 கிலோமீட்டர் கிட்ட ஓடி இருக்குது. ஃபைனலாக ஃபியூல் ஸ்டேஷன் கிட்ட போய் நிப்பாட்டுறப்ப எவ்வளோ வருதுன்னு சொல்கிறேன். அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செக் பண்ணிக்கலாம், ஃபைனலைஸ்டாக பண்ணி செக் பண்ணிக்கலாம் எவ்வளோ மைலேஜ் கிடைக்குது அப்படின்றத. 64.8 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. எம்ஏடி கிளஸ்டரில் 17.6 கிடைக்குது. சரி, டேங்க் டு டேங்க் எவ்வளோ கிடைக்குது அப்படின்றது இப்போ செக் பண்ணலாம் வாங்க. கட் ஆயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், டாப் அப் பண்ணல, ஆட்டோ கட் ஆஃப்ல நிறுத்திட்டோம். 4.24 லிட்டர்ஸ் வந்து கன்சியூம் பண்ணிருக்கு இப்போ நம்ம டிராவல் பண்ணி. அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 50% சிட்டி, 50% ஹைவேஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோங்க. 64.9 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம். அதில் வந்து 4.24 லிட்டர்ஸ் வந்து யூட்டிலைஸ் ஆகிருக்கு. அப்போ ஆவரேஜாக வந்து 15.3 அப்படின்றது வந்து இந்த டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் கொண்ட மாருதி Brezza மைலேஜ் கொடுத்துருக்கு. இது வந்து ரியல் டைமுங்க. நான் பொறுமையாலாம் போகல, சிட்டிக்குள்ளேயும் ஹைவேஸ்லையும் ஒரு காமன் மேன் எப்படி ஓட்டுவாங்க அப்படி தான் ஓட்டி எடுத்திருக்கோம். ஸோ இன்னொரு வீடியோவில் பெட்டரான இன்ஃபர்மேஷனோட சந்திக்கலாம். அது வரைக்கும் எல்லாருமே சந்தோஷமா இருப்போம், சிறப்பாக இருப்போம். உங்களுக்கு கார்கள் வாங்குறது ரிலேட்டடாக டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்து செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஆஃபர்ஸ் ரிலேட்டடாக குறைஸ் இருக்கு அப்படின்னா ஸ்ரீ சிட்டி ஆட்டோவை கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க தான் ஒரு மேசிவ் சப்போர்ட்டாக இருக்காங்க. மாருதி சுசுகி நிறுவனத்தில் பெஸ்ட் கோட்ல பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ஸ்ல கார் வாங்கினோம்னா இவங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக இவங்க ஒரு பெட்டரான கொட்டேஷன் கொடுப்பாங்க. டாடா, டேக் கேர், பாய்.